இல்ல. என்ன இல்ல? சவுண்ட் கேக்குது இல்லையா? சவுண்ட் கேக்குது. என்ன ஃபர்ஸ்ட் என்ன வந்தீங்க வீடியோ. அப்படியா? ஹோம்ஒர்க் ஓ. எல்லாம் சரியா? இல்ல. என்ன போலையா? 3 பிள்ளை 2 சரி. அப்படியா? போதுமா 2 சரி? ஆ 2 சரி போதும் வேணா? இல்ல. போதும் போதும். وخلقناكم أزواجا. நீ ரெண்டாவது الجوار الكنس. அந்த இல்லன்ற சவுண்ட போன கிளாஸ் சொல்லி தந்தேனே நான் எப்படி உச்சரிக்கணும் இந்த இடம். அது ஜவரி குன்னஸ் அப்படியே ஓதுறது. சொல்லி தந்தேனே. الجوار الكنس. கவனமா இருக்கணும். அல் ஜவாரில் குன்னஸ் ராகம் எடுத்து ஓடும். அல் ஜவாரில் குன்னஸ் அது ஓதல், அது பேர் ஓடல். ஓடி ஓடி தான் முடிக்கும், பேச ஓடி. திருப்பி. الجوار الكنس. மூன்றாவது وجعلنا سراجا وهاجا. வஜஅல்னாண்டு வாவுக்கு பக்கத்துல அலிஃப் கொண்டு வந்தீங்க அப்படியா? இந்த நீங்க அலிஃப் கொண்டீங்க போல. வஜஅல்னா அப்படியா? لا. ம் وجعلنا سراجا وهاجا. திருப்பி ஒரு முறை ஓதுங்கோ. وجعلنا سراجا وهاجا. நாலாவது يوم ينفع يوم ينفع يوم ينفخ في يوم ينفخ في السور فتأتون الأفواجا. எத்தனை முறை யௌம 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 யௌமன்னு ஓதுறீங்க ஹனீப்? எத்தனை முறை யௌம 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 யௌமன்னு ஓதுறீங்க? என்னீங்களா? யௌம யௌமயுன் 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 ஃபஹு யௌமயுன் ஃபஹு யௌமயுன் ஃபஹு எத்தனை முறை ஓதுறீங்க அப்படி? ஹோம்ஒர்க்க அப்படி ஒரு தடவை ஓதப்படாது. ஒரு தடவை ஓதினாலும் பெரிய பேரு. இவ்வளவு தடவை ஓதிங்க யோம யோம யோமன்னு சொல்லி. என்ன இப்ப பாத்தீங்க வசனத்தை திறந்து கண் திறந்து. இந்த நாலாவத இப்பதான் பாத்தீங்க அப்படியா? இதுக்கு முன்ன கண்டே 4வது வசனத்தை பார்த்தே இல்லையா? பார்த்தேன். அப்ப எனக்கு இவ்வளவு திக்கு திக்கிறீங்க, இவ்வளவு முக்கு முக்குறீங்க. அப்பயும் பிழையா ஓதுனது? திருப்பி ஓதும். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதுனது பிழையா தான் ஓதி, சரியா ஓதல. இவ்வளவு கஷ்டப்பட்டு சரியா ஓதிந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிழையா தான் ஓதி. நான் பிழையை மட்டும் மார்க் يوم பண்றேன். இதுக்குள்ள ஒரு பிழை இருக்குது, இதுக்குள்ள ஒரு பிழை இருக்குது, இதுக்குள்ளேயும் ஒரு பிழை. يوم ينفخ في الصور فتأتون الأفواجا. பெய்கிற பிழை வந்து புதிய பிழை. பெய்கிற பிழையில வந்து இப்போ பிழையை மாத்துவோம். இப்ப இருக்கிற பிழை வந்து இதுக்குள்ள ஒரு பிழை வந்து இது. இந்த ரெட் கலர் வட்டம் போட்ட பிழை அப்படியே இருக்குது. இந்த பிழை சரியாயிட்டு, இந்த பிழையும் சரியாயிக்குது. ஆனா அந்த மீட்டப்பட்ட மாதிரி பிழை வந்து يوم يوم ينفخ في الصور فتأتون الأفواجا. தூணு ஐநா வந்துக்குது. தூண ஐந்து வந்து எப்படியா ஹனி?
இதுல ஒரு பிழை வந்திக்குது. எங்க இருக்குது ஃபதா தூணல் அஃப்வாஜ அப்படியே இருக்குது. لا يوم ينفخ في الصور فتأتون يوم இல்லைன்ட்டு அப்படித்தான் ஓதுறீங்க. ஐனை يوم தான் ஓதுறீங்க. இந்த இடத்துல ஐனை ஓதப்படாது. அலிஃப் தான் ஓதணும். பிழை. ஆ ஃபதா தூணண்டா அது ஐன். ஐன் அலிஃபா ஃபதா தூண் அலிஃப் அப்படியா? لا அவ பிழை. சரியாக வரைக்கும் போதும். எத்தனையோ தடவை அந்த வசனம் போய் தந்து பிராக்டிஸ் பண்ண வச்சு எல்லாம் செஞ்சுக்கிறேன். இன்னும் சரி வரல. يوم ينفخ في الصور فتأتون أفواجا இதுதான் எல்லா பிழையும் சரியா இருக்குது. ஆனா ஒரு பிழை வந்தீங்க. ஃபத்தா தூணண்டு ஐன் வந்தீங்க. அது பெரிய பிழை. அந்த பிழையை திருத்தினா தான் அடுத்தது போலாம். ஃபத்த தூண எப்படி? ஃபத்த தூண. يوم ينفخ في الصور فتأتون أفواجا இப்ப யார் பக்கத்துல சொல்லி வந்தீங்க? தாத்தாவா? لا யார் நீங்க? நீங்களா ரெண்டு குரல்ல பேசுறீங்க? ரெண்டு குரல்ல ஓத யார் நீங்க தானா? ரெண்டுலையும் لا இப்ப ரெண்டு குரல் சத்தம் கட்டிச்சு. ரெக்கார்ட போய் கேட்டு பாருங்க. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கட்டிச்சு பின்னுக்கால. வீட்டுல ஓதி பழகணும்னா இல்லாட்டி புதிய வாரத்துக்கு போயிடாது. முதலாவது சரி, ரெண்டாவதுல இல்லத்துல ராகம் கொஞ்சம் இல்லாம போயிடுது. மூணாவதுல வாவ நீதிப்படுது, ஜாலினான்னு படுது. நாலாவதுல பெண்ணாம் பெரிய பேரை வந்து எல்லாத்துலயும் பேர் வந்து நாலாவதுல சரின்னு செல்றதுக்கு ஒண்டி இல்லை. முதலாவது சரின்னு செல்றதுக்கு இருக்குது. ரெண்டாவதுல இந்த பகுதி எல்லாம் சரி, இந்த பகுதி எல்லாம் சரி. மூணாவதுல இவ்வளவோ சரி என்று சொல்லலாம். நாலாவதுல சரின்னு செல்றதுக்கு ஒண்டி இல்லை, எல்லாம் பேர். விளங்குதாண்டி? எப்படி புதிய பாடத்துக்கு போற? அஞ்சாவது பாவம். فإذا جاءت الصاخة பாதையும் ஜீமுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்றுமில்லை அப்படியா? என்ன இது? சாதுக்கு மேலே ஜீமுக்கு மேலேயும் அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படியா? إرجع என்ன இது? சோன் கறி இன்னைக்கு அப்படியா? அப்படிதான் விளங்குது. அவசரமா சாப்பிட்டு போகணும் அடுத்தது. என்ன இது? شد சத்தி. நான் வட்டம் போடி சத்தா வட்டம் போட்டிக்கிறேன். நீங்க சத்திக்கிறோம். அப்படிதான். ஆ? என்ன சண்டை? உங்க சண்டையோ? தாத்தி ஒண்ணு சொல்லுது, நீங்க ஒண்ணு சொல்றீங்க அப்படியோ? ஏமானே என்ன விட வருது இல்ல? அடைச்சிட்டு விட சத்திக்கு நீங்க என்னீங்க? எங்க சத்து ஜீமுக்கு மேல சத்திக்குது அப்படியா? இல்ல. என்னப்பா இல்ல நீங்க என்ன இல்ல திருப்பி ஓண்டுறீங்க. நீங்க தான் ஓண்டு சொல்றீங்க, நீங்க தான் இல்லைன்னு சொல்றீங்க. எதை நம்புறது, எதை எழுதுறது? மதுரை அடையாளம். மதுரடையாளம். ஓ. மதுரடையில வந்தா பாத்துட்டு போகணும் எப்படியா? கண்ணால பாத்துட்டு போனா சரி எப்படியா? என்ன செய்யணும்? நிறுத்தணும். நிறுத்தணும். ஓம். எப்படி நீட்டுறது? ஒரு கரெக்டா போதுமா? ஒரு நாள் ஃபுல்லா நீட்டணுமா? 4 தரக்க நிறுத்தணும். 4 தடக்கா? ஓ. அப்படியா? யார் சொல்லி தந்தை? பக்கத்துல தாத்தாவா? 4 தடக்க நான் சொல்லி தரல. யார் சொல்லி தந்தை? நான். 4 தடக்கான்னு சொல்லி நான் எங்க சொல்லி தரல. அப்ப உங்களுக்கு வேற யாரும் சொல்லி வேற யாரும் ஓய் தந்தீங்க வீட்டுல? யார் ஓய் தந்தை? எங்க ஓதுனீங்க?
ஆறு ஏன் தரகம் விளங்கல? ஆறு தரகம் 6 தரக்காவா? ஆறு அளவு என்ன அளவு? சென்டிமீட்டரா? எத்தனை செகண்ட் இடணும்? 6 அளவுன்னு சொல்றீங்களே, தரக்கிறதுக்கு எத்தனை விளங்கல? விரலை திறந்து மூடுற விளங்கல? விரலை திறந்து மூடுற சத்தம் போட்டு பேசுங்க ஆண்டி முதல்ல. அது என்ன விளங்கல? எத்தனை முறை? விரலை திறந்து மூடுற அளவு விரலை திறந்து மூடுற அளவு அப்படியா? ஒரு விரலை திறந்து மூடுறா போதும் அப்படியா? இல்ல 6 தரகம் 6 தடவை திறந்து 6 தடவை மூடணும் அப்படியா? இல்ல அதுவும் இல்லையா? இப்ப என்ன செய்யணும்? இப்ப சரியா சொல்லுங்க, எனக்கு தெரியா. சரியா சொல்லணும் எனக்கு. விரலை மேலே திறந்து மூடுற அளவுக்கு நீ மேலே திறந்து அப்படி மூடுற அளவுக்கு நீட்டா சரி, அப்படித்தானே? ஆ, விரலை அப்படியே மேலுக்கு திறந்து அப்படியே கீழுக்கு மூடுற அளவுக்கு நீட்டினா சரி, அப்படியா? அது மாதிரி மூ- 3 தரகம் செய்யணும் அப்படி 3 தடவை செஞ்சு ஓதுங்க பாப்போம். 3 தடவை செஞ்சு ஓதணுமா? இல்லாட்டி வீடியோ ஆன் பண்ணி ஓத போயிருப்பேன் நான். செய்ய வழி இல்லை. எனக்கு ஓதி காட்டணும். விரலை திறந்து திறந்து மூடுங்க பாப்போமா? فإذا فإذا جاءت الصاخة விரலை திறந்து மூடுறீங்களா 3 முறை? மூடின அப்படியா? வீடியோ ஆன் பண்ணுங்க பாப்போம். திறந்து மூடி காட்டுங்க பாப்போம். فإذا فإذا جاءت الصاخة ஸ்டார்டிங் விட்டுட்டீங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? இப்ப ஓதி இதான் இதான் ஓதி இதை இப்ப இதை நீட்டு விட்டீங்க டோட்டலா. இது நீட்டு தேவையில்ல அப்படியா? இதுல ஒன்றும் இல்லையோ? فإذا جاءت فإذا جاءت அப்படியே ஓதுறே. فإذا جاءت فإذا جاءت الصاخة போதாது போதாது. நல்லா நல்லா ஓதி பழகணும். இதெல்லாம் போதாது. ஃபஇதா ஃபஇதா ஃபஇதான்னு சொல்லி யூட்டன் அடிச்சு கொண்டு ரிப்பீட் பண்ணி கொண்டு 2 3 முறைக்கு 4 முறை 5 முறை ஓதிக்கொண்டு இந்த ஓதல் சரி வராது. நீ நிறைய ஓதணும். கிளாஸ்ல வந்துக்கு போறதா இந்த ஆதாரம் பிடிச்சும் கேட்கக்கூடாது. எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறைன்னு சொல்லி கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு தான் வரணும். என்னென்ன கேள்வி கேட்பிட்டு விளங்குது இப்ப உங்களுக்கு? நீ பெல விட்டு எல்லாம் கேள்விதான். சரியா? உங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா, உங்களோட லெவல்ல தாண்டி பெரிய லெவலுக்கு போன 2 பேர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறோம். சரியா? யாருமே இல்லாம தனிமையில கஷ்டப்பட்டு எத்தனை பிள்ளைகள் ஓதி பழகி போயிடுது. உங்கள மாதிரி சின்ன பிள்ளைகள் தான். பெரிய கஷ்டம் இல்ல. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? தாத்தா 2 பேர் யாராச்சும் பிடிச்சு வச்சு கொண்டு நிக்க தேவையில்லை. 5 வசனம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 வசனம் 60 வசனம் தரையும் இல்லை. ஆக கூடினா உங்களோட லெவலுக்கு வரப்போற வசனங்கள் 5 தான். உங்களோட ஏஜ் லெவலுக்கு உங்களுக்கு நான் கஷ்டப்படுத்தி 50 60 ஆறதெல்லாம் இல்லை. ஆக கூடினா 5 வசனம் தான் வரும். கவனமா கேட்டு பிராக்டிஸ் பண்ணி அனுப்பி வரும். அப்படி நாங்க விளையாண்டு போயிருக்கோம் அகாடமியால தேர்த்து நேரம் உங்களுக்கு நீங்க அனுப்பினது பிழைனா நீங்க என்ன செய்யணும்? என்ன பிழைங்கிறத படிச்சு கொண்டு வரணும். அப்ப உங்களுக்கு கிளாஸ்ல பேரோட தேவையில்லை. அது ஒன்றும் இல்லாம சத்தம் போடாம இருந்துட்டு டைமுக்கு ஜாயின்ன்றதோட ஓடி வந்து திறந்தா எல்லாம் கொலைய வந்தா புதிய பாடத்துக்கு இப்போ ஹோம்ஒர்க்ல பிழை வந்தா புதிய பாடம் போய் தரப்பட மாட்டாது. தெளிவாயிக்கும். ஹோம்ஒர்க்ங்கிறது நீங்க 2 நாளைக்கு கடைசியா கிளாஸ் இருந்து அனுப்பிடுது. இது எத்தனை நாள் உங்களுக்கு டைம் பாருங்க. பேர் பாருங்க கடைசி கிளாஸ் எப்ப நடந்தீங்கன்னு. எவ்வளவு டைம் வைக்குது? ஒரு நாளைக்கு ஒரு சொல்ல சரியா ரெக்கார்டை கேட்டு பாடம் படிக்கிறது இல்ல விளங்குது இல்லையா?